நாங்கள் எங்கள் முதல் வார்த்தையை பேசினோம். என்னோடையது பாபா, அவனோடையது ஆமீர் என் பெயர். இந்த வரிகளை படித்தப்பயே இந்த கதை என்னோட ரொம்ப காலத்துக்கு இருக்க போகுதுன்னு நான் உணர்ந்தேன். அனைவருக்கும் வணக்கம். books.com லிட் கேனின் மற்றொரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வரவேற்கிறது நான் சுபாஷினி. த கைட் ரன்னர் புத்தகத்துக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 கோடிக்கு மேலே விற்பனையான இந்த நாவல் கடந்த 5 வருடங்களுக்கு மேலே நியூயார்க் டைம்ஸின் பெஸ்ட் செல்லர் வரிசையில் இருக்குது. இது நவீன ஆப்கானிஸ்தானின் நகரும் உருவப்படம்னு சொல்லலாம். ரஷ்ய படையெடுப்புக்கு முந்தைய நாட்கள் முதல் தாலிபான்களின் பயங்கர ஆட்சி காலம் வரை இந்த கதை நகருது. அறிமுக எழுத்தாளரான கலீத் ஹுசேனியின் இந்த கதை நட்பு, தைரியம், துரோகம், குற்ற உணர்வு மற்றும் பிராயச்சித்தம் போன்ற உலகளாவிய ஆதி கருத்துக்களை தெளிவாகவும் உருக்கமாகவும் நம்மளுக்கு சொல்லுது. அதனால்தானோ இது அவர் எழுதிய முதல் நாவல்னு நம்பவே முடியல. இந்த புத்தகம் மற்ற பல காரணங்களுக்காகவும் பிரபலமானது. இந்த புத்தகம் 2003 பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷனில் 2008, 2012, 2014 இந்த 3 ஆண்டுகள்லேயுமே அடிக்கடி பேன் செய்யப்படுற புத்தகங்கள் பட்டியலில் இது இடம்பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் இந்த புத்தகத்தில் மனதை புண்படுத்துகிற மாதிரியான மொழிநட, இதில் சொல்லப்பட்ட மத கண்ணோட்டங்கள், வன்முறை, செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்னு சொல்லப்படுது. சில வருஷத்துக்கு முன்னையெல்லாம் எனக்கு இந்த ஆப்கானிய கலாச்சாரத்தை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது. அதிகமாக அறியப்படாத இந்த நாட்டின் சூழலை, ஆப்கானிய கண்ணோட்டத்தை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்ததுக்காகவே ஹுசேனிக்கு பாராட்டுக்கள். இந்த புத்தகத்தை படிக்கும்போது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நாட்டின் போராட்டங்களை, ஆப்கானியர்களின் துன்பத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. காபூல் சுல்தான்கள் வழக்கமாக விளையாடுற இடங்களுக்கும் ஷானாமாவை வாசிக்கிற இடங்களுக்கும் அமீரோட கையை பிடிச்சிட்டு நானே போகிற மாதிரி இருக்குது. அங்கே நான் அழகான தருணங்களை ரசிக்கிறேன். வாயில் பூட்டனே கரையிற சுவையான கபாப்பில் சுவைக்கிறேன். அந்த கொடூர சம்பவம் நடந்த தெருக்கள்லேயும் பயணித்தேன். நம்ம இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் 2 வெவ்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க, பாஷ்தூன்கள் மற்றும் ஹசாராக்கள். இவங்க மத நம்பிக்கைகள், கலாச்சார நடைமுறைகள், சமூக அந்தஸ்து, உடல் தோற்றத்துலேயும் கூட வேறுபடுறாங்க. பாஷ்தூன்கள் சுன்னி முஸ்லிம்னு சொல்லப்படுற குரூப்போட மிகப்பெரிய குழுன்னு சொல்லலாம். இந்த ஹசாராக்கள் பார்த்திங்கன்னா ஷியா முஸ்லீம்களோட ஒரு சின்ன குரூப். இவங்க தான் இந்த ஊரை பொறுத்தவரை சிறுபான்மையர்கள். பாஷ்தூன்கள் பெரும்பாலும் பணக்காரர்கள். அதனாலே இவங்க ஹசாராக்களை ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஜாதி மாதிரி இங்கே இந்த 2 குழுக்களும் செயல்படுது. ஹசாராக்கள் அடிமைகளாகவே பார்க்கப்படுறாங்க. இந்த கதையின் கதாநாயகன் அமீர் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பணக்கார பாஷ்தூனான பாபாவின் மகன். பாபாவுக்கு சேவை செய்கிற ஹசாரா அலி அவரோட மகன் ஹசனோட அதே காம்பவுண்டில் வசிக்கிறார். சீனா பொம்மை போல முகம், பச்சை நிற கண்கள், வெட்டுப்பட்ட உதட்டில் புன்னகையோடு இருக்கும் ஹசன் அமீர் கூட விளையாடுற ஒரே தோழன், சிறந்த நண்பனும் கூட. அமீர் மற்றும் ஹசன் வெறும் கதாபாத்திரங்கள் இல்லை, லார்ஜர் தென் லைஃப்னு சொல்ல மாதிரி நம்ம மனசை பாதிக்கிற 2 துருவங்கள். இதில் ஒருத்தரை மிகவும் நேசிக்கிற, மற்றொருவரை வெறுக்கிற என் மனசை என்னால் தடுக்கவே முடியல. குழந்தை பருவத்திலிருந்து 10 வயது வரை அமீர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் போருக்கு முந்தைய ஆப்கானிஸ்தான் மற்றும் பிந்திய ஆப்கானிஸ்தானின் அழகை விவரிக்கிறது மட்டும் இல்லாமல் உணர்ச்சிகளின் ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். இந்த 2 குழந்தைகளுக்குமே காத்தாடையில் பறக்க விடுறது மட்டுமே ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. அங்கே இருக்கிற இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழியும் இதுதான். அதுலேயும் ஹசன் ஒரு திறமையான கைட் ரன்னர். பட்டம் விடுறவனுக்கு அசிஸ்டண்ட்டாக நிற்கிறவன் தான் கைட் ரன்னர். சிறு வயதில் நிறைய பேர் வெட்டுப்பட்ட பட்டத்தை துரத்திட்டு போய் அதை வெற்றிக்கு அடையாளமாக கம்பீரமாக தூக்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த பொறுப்பான வேலையை செய்கிறவனை கைட் ரன்னர்னு சொல்கிறாங்க, பட்டை விரட்டின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம ஹசன் இருக்கானே, ஒரு பட்டம் வெட்டுப்பட்டனே அது சரிகிற திசையை பார்த்தே அது எங்கே விழுகுன்னு சொல்லுவான். அந்த பட்டம் விழுகிறதுக்கு முன்னமே அவன் போய் அந்த இடத்துல நிற்பான். அமீர் ரொம்பவே பயந்தவன், பலவீனமானவன். அவன் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஓடி ஒளியத்தான் பார்ப்பான். துளி கூட தைரியம் இல்லாதவன்னு பாபா அடிக்கடி விமர்சிக்கிறாரு. பாபாவின் நெருங்கிய நண்பரான ரஹீம் கான் இதுக்கு பதிலாக சொல்கிற வார்த்தைகளில் அமீர் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறான். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைகள் ஒன்றும் கலரிங் புக்ஸ் இல்லை, நீ விரும்புகிற வண்ணங்களை நிரப்ப. எவ்வளோ அழகான வரிகள் இல்லை. ஆனால் அமீர் ஏங்குற அந்த பாசத்தை, அந்த அரவணைப்பை பாபா
ஹசனுக்கு கொடுக்குறாரு. நமக்கே பாபா ஏன் ஹசன் மேலே கொஞ்சம் கூடுதலான அன்பு செலுத்துறாருன்னு தோணும். ஹசனுக்கு பிறக்கும் போதே கிளெஃப்ட் லிப், அதாவது அன்னப்பிளவன் கூட சொல்லுவாங்க, அதோட பிறந்திருக்கான். ஹசனின் பிறந்த நாளுக்கு பாபா அவனது கிளெஃப்ட் லிப்பை சரி பண்ணுறக்கான சர்ஜரியை ஸ்பான்சர் பண்ணி அவனுக்கு பரிசளிக்கலான்னு நினைக்கிறாரு. பாபாவோட இந்த அன்புக்காகவும் நம்பிக்கைக்காக தான் ஆமீர் ஒரு பக்கம் ஏங்கிட்டு இருக்கான். ஆப்கானிஸ்தான் அரசர் வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் அங்கே நிலைமை மாற தொடங்குது. ஒரு நாள் அமீரும் ஹசனும் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப 3 பசங்க அவங்கள வந்து தடுக்கிறாங்க. அவங்க தான் இந்த கதையின் வில்லன்கள், ஆசிஃப், வள்ளி மற்றும் கமல். அதில் ஆசிஃப் ரொம்பவே டாமினேட்டிங். ஹசாராவான ஹசன் கூட சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கியான்னு அமீரை திட்டுவான், அடிச்சிருவேன்னு மிரட்டவும் செய்வான். அமீர் ஏதாவது செஞ்சிருவானோன்னு நம்ம பயத்தோடு படிக்கும்போது ஹசன் தன்னோட ஒண்டுவில் எடுத்து ஆசிஃபோட கண்ணுக்கு குறி வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். அதை பார்த்து பயந்து 3 பேருமே அங்கேருந்து ஓடுவாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஹசனை பார்த்து எச்சரிச்சுட்டு போவாங்க. இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து 1975 ஒரு பனிக்காலத்தில் பட்டை விடுற போட்டியும் நடக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் அமீரும் ஜெயிக்கிறான். அவங்க அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சப்ப ஹசன் அமீரை விட சந்தோஷப்படுவான். அவன் வார்த்தையில் ஒரு நண்பனோட விசுவாசம் தெரியும். நண்பர் காட்டுற விசுவாசத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம், மனநிறைவு எப்படிப்பட்டதுன்னு நம்மளால் உணர முடியும். அமீர் வீழ்த்தின பட்டத்தை தேடி ஹசன் போகிறப்ப அவன் சொல்கிற அந்த வரிகள் இந்த மொத்த கதையிலேயே அதிக பேரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட வரிகள், ஹைலைட் செய்யப்பட்ட வரிகள். ஃபார் யூ 1000 times over, உனக்காக 1000 மடங்கு. இப்படிப்பட்ட ஒரு நண்பன் நம்மளுக்கு இல்லையேன்னு நான் ஏங்கின தருணம் அது. ஆனால் இந்த வெற்றியின் சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஹசன் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பாதனால அமீர் அவனை தேடி போகிறான். ஒரு சந்துக்கு கடைசியில் ஹசனை சுற்றி ஆசிஃப், கமல், வள்ளி நிற்கிறத அமீர் பார்க்குறான். ஹசனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஹசனை காப்பாற்றாமல் அங்கேருந்து அமீர் ஓடி வந்துடுறான். அமீரோட கோலத்தனத்தினால அவன் அப்பாவின் நம்பிக்கையை ஜெயிக்கிற முயற்சியில் குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் உடஞ்சி சுக்குநூறாக போகுது. இதுக்கப்புறம் அமீரும் ஹசனும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் விலக ஆரம்பிக்கிறாங்க. ஹசன் மட்டும்தான் அமீரை ஒரு நண்பனாக, ஒரு கூட பிறக்காத சகோதரனாக பார்த்துருக்கான். ஆனால் அமீர்கிட்ட இருந்து அவனுக்கு எப்போவுமே அந்த சப்போர்ட் கிடைச்சது இல்லை. தன்னோட இயலாமையை மறைக்க அமீர் ஹசனின் தலகாணிக்கு கீழே கொஞ்சம் பணமும் வாட்சையும் மறைச்சி வைக்கிறான். ஹசன் திருடிட்டான்னு பாபாட்ட வந்து சொல்கிறான். இது ஒன்றும் புதுசு இல்லையே, வேலைக்காரனுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டா ஈஸியாக வீட்டை விட்டு விரட்டிடலாம். நான் முதல்ல உணர்ந்தது குற்ற உணர்ச்சி தான். இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை ஒரு நண்பனால் எப்படி பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அதை நினச்சி வேதனைப்பட்டேன். இந்த போலியான மதிப்பு, மரியாதை, பெருமைக்காக எத்தனை தீய வேலைகளை பண்ணுறோம், நமக்கு நெருக்கமானவங்களையே காயப்படுத்துகிறோம். இதெல்லாம் நினைக்கும்போது ஆத்திரமாக வந்துச்சு. 2 சிறிய நண்பர்கள், ஒரு சொல்ல முடியாத ரகசியம், கூடவே மீட்புக்கான தேடல், இது 3ஐயும் யதார்த்தமாகவும் கவித்துவமாகவும் சொல்லியிருக்காரு ஹுசேனி. அழிஞ்சு கொண்டு இருக்கிற நாட்டில் பாபா மற்றும் ஹசன் போன்றவங்களோட ஈரத்தையும் வீரத்தையும் சித்தரித்து அங்கே இருக்கிற இமோஷ்னல் ரிச்னஸை வெளிக்காட்டியிருக்காரு ஹுசேனி. அவங்க நீதிக்காக நிற்கிறப்பும் சரி, தங்களை நல்லவங்கள வச்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிற போதும் சரி, என் மனசில் அவ்வளோ சந்தோஷம். உலகமே நரகமானதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் தன்மையாக டீசெண்டாக இருக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அவங்க மக்களுக்கு நடக்கிற அநீதிக்காக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சுன்னா குரல் கொடுக்குறாங்க. நம்மளை சுற்றி சூழல் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம நேர்மையாகவும் தைரியமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துக்காட்டாக இவங்க 2 பேர் இருக்காங்க. என்னதான் தந்திரமாக அமீர் தன் வீட்டிலிருந்து அலியையும் ஹசனையும் வெற்றிகரமாக வெளியேற்றிருந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஹசனுக்கும் அலிக்கும் என்ன நடந்துச்சுன்னு புக்கோட 2ஆம் பாதி வரைக்குமே நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஹசனோட அந்த கள்ளங்கபடம் இல்லாத கலங்கமற்ற மனசு, அதை பற்றி படிக்கும் போதெல்லாம் இந்த கேரக்டர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்துடக்கூடாதா அப்படின்னு பல தடவை ஏங்கியிருக்கேன். அவனோட ஒரே ஒரு குறை என்னென்னா, இந்த மனநோய்வாய்ப்பட்ட இந்த வன்முறை உலகத்தில் அவன் வந்து பிறந்துட்டானேங்கிறது தான். இவ்வளோ நல்லவனாக வேற பிறந்துட்டானேங்கிறது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதை மார்ச் 1981க்கு நகருது. ரஷ்யர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் பாபாவும் அமீரும் 2 வருஷம் பாகிஸ்தானில் இருந்துட்டு கலிஃபோர்னியாவுக்கு தப்பிச்சு போகிறாங்க. இப்போ அமீர் ஜெனரல் தாஹிரின் மகள் சுரையாவை கல்யாணம் பண்ணிகிட்ருக்கான். கலிஃபோர்னியாவில் ஒரு நாவல் ஆசிரியராக அவனோட வாழ்க்கை வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் ரஹீம் கான் கிட்டேருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவர் சொன்ன வார்த்தை அவனை ராத்திரி முழுக்க தூங்க விடாமல் செய்யுது. அப்படி என்ன சொன்னார்? நீ மீண்டும் நல்லவனாகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆமீர்
இப்போ தன்னை அழைப்பது அவனின் பாபாவின் நண்பன் மற்றும் வழிகாட்டியான ரஹீம் கான் இல்லை, இதுவரைக்கும் அவன் பரிகாரம் தேடாத பாவங்கள் தான்னு உணர்றான். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 புத்தகத்தோட தீம்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 நாவல்களுமே வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த புத்தகங்களில் வர 2 கதாநாயகர்களுமே தங்களோட நண்பர்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பங்கள் கொண்டு வருங்கிறதும், தன்னோட கண்ணோட்டத்தில் முதிர்ச்சி கொண்டு வர்றது அவனோட ஐடென்டிட்டிக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையும் இந்த 2 நாவலில் சொல்லப்பட்ட ஒரு காமனான தீம். ஹுசேனின் எழுத்து நடை சில பக்கங்களில் டிக்கன்ஸ் கூட ஒத்து போகிறதையும் நான் பார்த்தேன். ஒரு நாவலின் ஹீரோவை விரும்புறது மிகவும் சாதாரணமான பொதுவான விஷயம். ஆனால் அமீர்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவனோட கோலத்தனம், நன்றி இல்லாத தன்மை, தான் பண்ண தப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவன் எடுக்கிற முயற்சிகளை தோற்று போகிறது, இதெல்லாம் பார்த்து நான் அவனை ரொம்பவே வெறுத்தேன். ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் நன்மையும் தீமையும் தான் அவங்க யாருன்னு தீர்மானிக்குது. இந்த கதையில் மிகவும் மதிக்கப்படுற பாபா கிட்டேயும் சில தீமைகள் இருக்குது, சில தவறுகளை அவர் பண்ணியிருக்காரு. அமீர் தன்னோட பாவங்களுக்கு பரிகாரம் தேடி ஹசனின் மகன் சௌரபை மீட்டு வர காபூலுக்கு திரும்பவும் போகிறான். இதுக்கப்புறம் இந்த நாவலை படிக்கிறதுக்கு நான் என்னவே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் படிக்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இதில் சோகம், வேதனை, இமோஷ்னல் ட்ராமா, வயலன்ஸ், ஒரு இனம் புரியாத வலி, கண்ணில் தண்ணீர் தேங்கி நிற்கிறப்ப ஒரு எழுத்து கூட படிக்க முடியாமல் போயிருக்கு. பல நேரங்களில் கண் கலங்கி அழுதுருக்கேன். அப்படி இருந்தும் அமீருக்கும் சௌரபுக்கும் காபூலில் என்ன நடக்குது, சௌரபை மீட்டு கூட்டு வந்துடுறானா, அவனோட பாவங்களுக்கெல்லாம் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்குதான்னு ஒரு தவிப்பு. கடைசியில் நான் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் மீட்கப்பட்டதாகவும் உணர்ந்தேன். ஒரு லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தோம்னா இந்த நாவலில் நிறைய கோஇன்சிடென்சஸ், சிம்பிளிசம்ஸும் சொல்லப்படுற குறியீடுகளும், ஃபோர்ஷேடோஸும் சொல்லப்படுற முன் அறிவிப்புகளும் பார்க்கலாம். ஹசனின் உதட்டு பிளவு அவனோட வறுமையை குறிக்குது. இது அவனை அமீர்கிட்டிருந்து பிரிக்குது. கதையில் பின்னாடி அமீரோட உதடு பிளவுபடும் போது அமீரோட அடையாளம் ஹசனின் அடையாளத்தோட ஒன்றாயிருது. இந்த கதையில் வர கைட் பட்டம் அமீரோட சந்தோஷம் மற்றும் குற்ற உணர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக செயல்படுது. இந்த கைட் ட்ரெய்னர் புத்தகம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவரை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. வெளிப்புற தோற்றத்தை வச்சு ஒருபோதும் ஒரு புத்தகத்தையோ இல்லை ஒரு மனிதரையோ எடை போடாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லுது. நான் கூட முதல்ல இதோட வண்ணமயமான அட்டையை பார்த்து 2 சின்ன பசங்களோட கதைன்னு நினச்சேன். ஆனால் படிக்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு அப்பா மகனின் உறவு பற்றின கதையை ஆரம்பித்து ஒரு குடும்பத்தோட ரகசியத்தை, நீண்ட காலமாக மறைக்கப்பட்ட ஒரு துரோகத்தை, போர், இன வேறுபாடுகளால் நடக்கிற கொடுமையை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு விதிவிலக்கான கதை சொல்லின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பிரிக்க முடியாத சிறுவர்கள் இனவெறியால், வன்முறையால் மிகவும் மாறுபட்ட வாழ்க்கை பாதையில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்கள பிரித்தது ஒரு பட்டமாக இருந்தாலும் அவங்கள மீட்டு கொண்டு வர்றதும் ஒரு பட்டமாக தான் இருக்குது. இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தர செய்தி என்னென்னா, நாம் நம்மளோட அன்புக்குரியவங்கள அவங்களோட குணாதிசயங்களை பார்த்து, அவங்களோட தனிப்பட்ட மதிப்புகளை பார்த்து, திறமைகளை பார்த்து நேசிக்கணும், மதிக்கணும். சமூகத்தில் அவங்களுக்கு இருக்க அந்தஸ்தோ, அவங்களோட வர்க்கத்தையோ, இல்லை அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ பார்த்தோ அல்ல. இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு அர்த்தமுள்ள நிறைவான உறவை உருவாக்குறோம். இது நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் அதிக மன அமைதி தருது. அறிமுக எழுத்தாளரான கலீத் ஹுசேனின் யூனிவர்சல் தீம்ஸ்க்காகவே இந்த புத்தகத்தை பல பேர் விரும்பி படிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நாவலின் 3ஆம் பகுதியில் வர கொடூரத்தையும் வன்முறையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். நான் நிச்சயமாக இந்த புத்தகத்தை திரும்ப படிக்க மாட்டேன். இது ஒரு முறை படித்ததே நான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன். உங்களால் துயரத்தை, சோகத்தை, வலியை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியும்னா இந்த புத்தகத்தை படிங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப பலவீனமான மனசுக்காரங்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த புக்கை தொடவே தொடாதீங்க. சரி, நம்ம இந்த ரிவ்யூன் முடிவுக்கு வந்தாச்சு. இந்த புக்கு 2020 தமிழில் பட்ட விரட்டின்னு எம் யூசுப் ராஜாவால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் 55 மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 2007 இந்த நாவல் பேஸ் பண்ணி மூவி வெளிவந்திருக்கு. அமேசான் ப்ரைமில் இப்போ அது அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்க டைம் இருந்ததுன்னா பாருங்கள்.
உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துன்னு நம்புகிறேன். இந்த புத்தகத்தை பற்றின மற்றும் இந்த ரிவ்யூ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான புக் ரிவ்யூஸ், புக் ரெக்கமெண்டேஷன்ஸ், புக் சம்மரிஸ்க்கு books.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். எபிசோட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் பெற books.com-இன் பாட்காஸ்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த புக்ஸை நான் விமர்சனம் செய்ய விரும்புனீங்கன்னா books.com/subhashini@gmail.com இமெயில் பண்ணி உங்கள் புக் லிஸ்ட்டை அனுப்புங்க. கடைசி வரை பொறுமையாக இணைந்திருந்ததுக்கு நன்றி. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை சாயோனாரா.